இறை தூதர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்கள்? நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நம்ம நடக்கலாம், மூதாதைகள் சொன்னபடி நடக்கலாம், எங்க ஆலிம்கள் சொன்னபடி நடக்கலாம். தூதர்கள் வர வேண்டியது இல்லையே. உங்க ஊர்ல என்ன இருக்கோ அதை பின்பற்றி போயிடலாமோ? எத்தனை நபிமார்கள், ஒரு நபி வந்து அதுக்கு அடுத்து இன்னொரு நபி, ஒரு நபி வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லிவிட்டு போகிறார், கொஞ்ச காலம் அப்படியே இருக்கிறது, அதுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ளே போகிறது, செயல்பாடுகள் உள்ளே வருகிறது, திரும்ப அல்லாஹ் தஆலா நபி அனுப்புகிறார், அவர்கள் சீர்திருத்துகிறார்கள். இப்படி வரிசையாக ஏன் வந்தார்கள் நபிமார்கள்? அல்லாஹ்வினுடைய உண்மையான அந்த கட்டளையை சொல்வதற்குத்தான். இமாம் மாலிக் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அல் இஅ்திஸாம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மணி புத்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, இஸ்லாத்திலே ஒருவன் புதுமையான ஒரு விஷயத்தை, இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒரு பித்அத்தை உருவாக்கி அது அழகானது என்று எண்ணினார், ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஹான ரிசாலா, நபிகள் பெருமானார் அவர்கள் ரிசாலத்திலே தூதுத்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று எண்ணுகிறான், வாதிடுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அவர் சொல்லுகிறார், அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறார், மார்க்கம் முழுமைப்படுத்தி அல்லாஹ் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இதுவும் மார்க்கத்தில் உள்ளதான், இப்படியும் நீங்கள் செய்யலாம் என்று நீங்கள் புதிதாக ஒன்றை சேர்த்தால், நபி ரிசாலத்திலே தூதுத்துவத்தில் மோசடி செய்து மறைத்து விட்டார். எவ்வளவு கடுமையான வாசகத்தை நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்பதை அவர் எச்சரிக்கை செய்கிறார். அடுத்து அழகாக ஒரு வாசகத்தை சொல்லுகிறார், குர்ஆனினுடைய கருத்தை, நபி வழியினுடைய கருத்தை. அந்த நாளையிலே மல்லம் யகுன் லஹு தீனன், அன்றைய தினத்தில் எது தீன் இல்லையோ, அன்றைய தினத்தில் எது மார்க்கம் இல்லையோ அது இன்றைய தினத்தில் மார்க்கமாக ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்ல, இப்போ இது தீன் நீங்க சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகம் முழுவதிலேயும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் படைத்தவனினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய அறிவுரைகளை ஏற்று நடப்பவர்களாகவும் பலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் மறுமை நாளையில் இஸ்லாத்தை ஏற்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றவர்கள் இன்னும் பலர்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நன்மையும் பெறாதவர்களாக, மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த உலகத்தில் நிறைய நன்மைகள் என்று அவர்கள் அறிந்து அவர்களாக நினைத்து நிறைய செய்திருப்பார்கள், நிறைய கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவர்கள் போகும்போது அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட சிரமம், இவைகளுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் அவர்கள் போய்விடுவார்கள். எந்த விதமான நன்மையும் செய்யாமல் ஒருவர் மறுமை நாளை சந்தித்து அவருக்கு அல்லாஹ் எதையும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சரி என்று நாம் சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பார். மார்க்க பணிகள் என்ற பெயர்களிலே, மார்க்கம் என்ற பெயர்களில் நிறைய இபாதத்துகளை எல்லாம் செய்திருப்பார். அவருக்கு கூட ஒன்றும் கிடைக்காத நிலை ஏற்படுமா? திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நபியே நீங்கள் அந்த மக்களின் இடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அமல்களில் நஷ்டவாளியானவர்கள் அல்லதீன வல்ல சய்யும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போயிருக்கும், அப்படிப்பட்ட அமல்கள் செய்தும் நஷ்டவாளியாக இருக்கக்கூடியவர்களை உங்களுக்கு நான் நினைவூட்டவா, உங்களுக்கு எடுத்துச் சொல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஃபஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் யார் என்றால் அவர்கள் செய்யும் அந்த அமல்கள் மிகவும் சரியானது, நல்லது என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மார்க்கத்தினுடைய அடிப்படையோ மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவங்களா இது நல்லது என்று நினைத்து செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் மிக சரியானது என்று இவர்களாக கற்பனை செய்து கொள்வார்கள். நிறைய முயற்சிகளை இந்த உலகத்தில் செய்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். மார்க்கத்தில் ஒரு அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் எங்கே இருக்க வேண்டும், எது அடிப்படையில் நாம்
நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், எங்கள் அம்மா செய்தார்கள், இப்படியாக நிறைய அமல்களை செய்து கொண்டே போவார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது. திருக்குரான் அழகாக சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களும் வீணானவை, மறுமையில் உங்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுத்தராது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒருவர் தினமும் ஐவேளை தொழுகை சரியாக தொழுகிறார், பனிக்காலமாக இருந்தாலும் கூட ஃபஜர் தொழுகையில் சரியாக கலந்து கொள்கிறார். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே சரியாக தொழுகிறார்கள். அதே போன்று நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றுகிறார்கள். பொருளாதாரம் இருக்கின்ற போது ஹஜ்ஜி என்ற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள். இந்த மாதிரி இபாதத்துகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுருவார்களா? ஹஜ்ஜி என்ற கடமையை செய்துவிட்டு வந்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று வருவார்கள் என்று நபிகளார் சொன்னார்களே, அது போன்ற நன்மையை அவர்கள் பெற்று விடுவார்களா? இல்லை. அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தந்த வழிமுறை அல்லாத விதத்தில் ஒருவர் இபாதத்திலே ஈடுபடுவாரானால் அந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலிருந்து கேட்டு நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் அமலை செய்கிறார், அந்த அமலுக்கு நம்முடைய அங்கீகாரம் இல்லை என்றால், நம்முடைய கட்டளை இல்லை என்றால் அது நிராகரிக்கப்பட்டு விடும். நீங்கள் செய்யும் அமல்களுக்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய கட்டளை இருக்க வேண்டும், அங்கீகாரம் இருக்க வேண்டும், அல்லது திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிராகரித்து விடுவார். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு பள்ளியிலையும் சரி வீட்டிலையும் ஒவ்வொருத்தரும் ஷாஃபி மதுஹப் என்ற முறையில் அவர்கள் ஒரு விதமாக தொழுவார்கள், ஹனஃபி மதுஹபை பின்பற்றுபவர்கள் அவர்கள் ஒரு விதமாக தொழுவார்கள். இப்போ ஒருவர் நெஞ்சிலே கை கட்டுகிறார், ஒரு வயிற்றிலே கை கட்டுகிறார், ஒரு தொப்பிலே கை கட்டுகிறார், ஒரு ஆமீன் சத்தமிட்டு தொழுகிறார், ஒருவர் ஆமீன் சத்தமிடாமல் தொழுகிறார். ஒவ்வொருவரும் தொழுகை நேரங்களை முன்னையும் பின்னையும் தொழுகிறார். இவர்களுடைய தொழுகை எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தொழுதிருந்தாலும் அந்த தொழுகையை அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறக்கூடியதாக அமையுமா? சஹீஹுல் புகாரியில் நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகளார் அழகாக சொன்னார்கள், ஒரு அடிப்படை உண்மையை நமக்கு சொல்லியிருக்கிறார். சுனன் நசாயி போன்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளுமா யுஹாசபிஹில் அப்து மின் அமலிஹி சலாத்துஹு. மறுமை நாளில் அமல்களில் முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று அவனுடைய தொழுகையை பற்றியது. ஃபஇன் சலுஹத், அது சரியாக அமைந்திருந்தால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜஹ், வெற்றி அடைந்து விடுவான், ஈடேற்றம் பெற்று விடுவான். வயின் ஃபசதத், அது வீணாக போயிருமானால் ஃபக்கத் ஹாப வ ஹசிர, நஷ்டவாளியாகி விடுவான், அவன் மறுமை நாளில் எதுவும் கிடைக்காதவனாக போய்விடுவான். நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி, முதல் கேள்வி தொழுகை. அந்த தொழுகையில் கரெக்டாக நடந்தால் அடுத்ததெல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும், சல்லுன்னு போயிடலாம். இந்த தொழுகையை நாம் ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி பெண்கள் எல்லாம் வீட்டிலே இருந்து தொழுகிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எப்படி தொழுகிறார்கள்? எப்படி தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று யோசித்து பார்த்திருக்கிறார்களா? சஹீஹுல் புகாரியிடம் வரும் ஒரு சம்பவம், நபிகளார் முன்னிலையில் ஒருவர் தொழுகிறார். அவரை பார்த்து நபிகளார் சொன்ன ஒரு வாசகம், தொழுகை முடித்துவிட்டு சலாம் சொன்னவுடன் பதிலளிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்ல, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி செல், நீ தொழவில்லை, மீண்டும் தொழு. திரும்பவும் போய் தொழுகிறார். திரும்பவும் ரசூலுல்லாஹிடத்தில் சலாம் சொல்கிறார். நபிகளார் பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், திரும்பவும் செல், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு. இப்படி 3 தடவை தொழுது விட்டு வந்து சொல்லுகிறார். நபிகளார் இது தொழுகையே இல்லை என்றாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், வல்லதி பாஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இதை விட அழகாக எனக்கு தொழ தெரியாது. ஃபல்லிம்னி, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், கரெக்டாக எப்படி தொழுகிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது நபிகளார் தொழும் முறையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சம்பவத்தில்
அந்த 3 தடவை தொழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்ன வாசகம் என்ன? சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவில்லை, மீண்டும் தொழு. அவர் யாரை தொழுதார்? படைத்த இறைவனை விட்டு விட்டு வேற யாரையாவது தொழுதாரா? அல்லது வேற எங்கேயாவது போய் தொழுதாரா? படைத்தவனை மிகச்சிறந்த பள்ளியாசல் மஸ்ஜிதுன் நபவி, அந்த பள்ளியாசலிலே போய் தான் தொழுகிறார். அப்படி தொழக்கூடியவரை பார்த்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ தொழவே இல்லை என்று. நபிகளார் காட்டிய, அவர்கள் சொன்ன அந்த வழிமுறையின் அடிப்படையில் அவருடைய தொழுகை இல்லை. அதனால் தான் நபிகளார் இது தொழுகையே இல்லை என்றார்கள். உங்கள் தொழுகையும் நீங்கள் கொஞ்சம் கண் முன்னால் வச்சு பாருங்கள். நபிமொழி புத்தகங்களை புரட்டி பாருங்கள். சஹீஹுல் புகாரி தமிழில் இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம் இருக்கிறது, சுனன் நசாயி தமிழில் இருக்கிறது, சுனன் திருமதி இருக்கிறது, இப்னு மாஜா இருக்கிறது, முஸ்னத் அஹமது இருக்கிறது. இவை எல்லாம் தமிழில் வந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ஏறத்தாழ எல்லா நபிமொழி புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உருது மொழியில் வந்திருக்கிறது. நபிகளார் எப்படி தொழுதார்கள், நாம் அப்படி தொழுகிறோமான்னு கொஞ்சம் முன்னாடி பாருங்கள். நம்ம கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய தொழுகைக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழகத்தில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அடிதடிகள் எல்லாம் நடந்திருக்கிற இந்த தொழுகைக்காக வேண்டி அடித்து தூக்கி எரியப்பட்டிருக்கிறார்கள், ஹவுலில் போட்டு முக்கப்பட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்கள். எதற்காக வேண்டி? அவர் நபி சொன்ன அடிப்படையில் தொழுவதற்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கிறார், விரட்டப்பட்டிருக்கிறார். பள்ளியில் கூட உள்ளே அனுமதிப்பதில்லை. பள்ளியிலே பெரிய போர்டை கூட வச்சிருக்கிறாங்க, சுன்னத்துல் ஜமாத்தின் முறைப்படி தொழுவன் உள்ளவா, தொப்பி போடாதவன் உள்ள வராதே, விரல் அசைக்கிறவன் உள்ள வராதே என்று நபி காட்டிய செய்திகள் எவைகளெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் போர்டு போட்டு உள்ள வரக்கூடாது. சுனன் நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பாருங்கள், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை பார்ப்பதற்காக சென்றேன். லஅன்துரன்ன ஸலாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யுஸல்லி, அவர்கள் எப்படி தொழுகிறார்கள், எந்த முறையில் தொழுகிறார்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையை அறிவதற்காகவே போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் முறையை ஒவ்வொன்றாக அவர் அற்புதமாக அழகாக விளக்குகிறார். அந்த விளக்கத்திலே இருப்பில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய கையை தொடையில் வைத்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விரல்களையும் மடக்கி ஆட்காட்டி விரல் அசைத்து கொண்டிருந்தால் யுஹர்ரிகுஹா ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா, இந்த ஆட்காட்டி விரலை அசைத்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இது நாம் சொல்வதல்ல, நபி மொழியில் பதிவு செய்யப்பட்டிருப்பது. ஒரு நபித்தோழர் நபிகளார் இப்படி தொழுதார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். நபிகளார் நமக்கெல்லாம் சொன்னார்கள், தொழுகையினுடைய ஒரு அடிப்படையை ஒரு சின்ன வாசகத்தில் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி வஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நீங்கள் தொழுவ முறை எப்படி இருக்குன்னா நான் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதார்கள், விரல் அசைத்து தொழுதிருக்கிறாங்க. நம்ம எப்படி தொழுகிறோம் என்று பாருங்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஷாஃபி மதுஹப் என்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லம் போது கையை உயர்த்தி இல்லல்லாங்கிறது கீழே போட்டு, ஹனஃபி மதுஹபா இருக்க கீழே போட்டுறாங்க. ஷாஃபி மதுஹபா இருக்கக்கூடியவர்கள் ஆயில்ல அப்படியே கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இதற்கு நபி மொழியில் எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா கையை உயர்த்தினார்கள், நீட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்றோ, இல்லல்லாங்கும் போது கீழே போட்டார்கள் என்று ஒரு பலகீனமான செய்தி, ஏன் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கிடையாது. அதை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆதாரம் என்ன? ஷாஃபி மதுஹப்ல அப்படி இருக்கு, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள். நபி இப்படி செய்தாரே, செய்யலை. நபி காட்டாத தொழுகை முறை இது. ஒரு உதாரணத்திற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். மொத்தத்தில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சலாம் சொல்லுகின்ற வரையிலையும் நபி சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்தால்தான் அந்த தொழுகை ஏற்கப்படும். இல்லை என்றால் நபிகளார் சொன்னார்களே நீங்கள் தொழவில்லை, மீண்டும் தொழுங்கள் என்று சொன்னார்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ல போகிறார். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிறது பாருங்க. நபி காட்டாத ஒரு புதுமையான பிதஅத்தான ஒரு காரியத்தை நாம் தொழுகையிலே சேர்க்கும் போது அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா நிராகரித்து விடுகிறார். நபிகளாருடைய அங்கீகாரம் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அக்பர் சலாம் சொல்ற வரையிலையும் ஒவ்வொன்றுக்கும் நபி மொழியில் ஆதாரம் இருக்கணும், நபி காட்டி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத முறையாக இருந்தால் நபிகளார் அழகாக சொன்னாங்க, நிராகரிக்கப்பட்டு விடும். யோசித்திருக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய இழப்பு. இந்த பிதஅத்தை வைத்துக்கொண்டு யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நாம் தொழக்கூடிய தொழுகை
ஒட்டுமொத்த நன்மையும் இல்லாமலாக்கி விடுகிறதே. யாரு சிந்தித்து பார்த்தார்? மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் தானே கூலி கேட்க போகிறோம். நம்ம மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா நம்மை தனித்தனியாகத்தானே விசாரிக்க போகிறார். இந்த இமாம்கள் எல்லாம், உங்களுடைய ஆலிம்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவார்களா? யாராவது எதிர்த்து பேசிவிடுவார்களா? நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் என்று வாதிடுவார்களா? அல்லாஹ்வின் முன்னால் வாதிட முடியுமா? அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரையும் தான் கேட்க போறான். இந்த தூதரை எதற்கு நான் அனுப்பினேன்? அந்த தூதரை எதற்காக நான் தொழுது மாதிரி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்? என்னுடைய தூதருடைய சொல்லை விட மற்ற ஆலிம்கள் மற்றவருடைய சொல் உங்களுக்கு உயர்ந்ததா போயின்னு அல்லாஹ் கேட்க மாட்டானா? மிகப்பெரிய ஒரு இழப்பு. தொழுகையிலே இழந்துட்டா என்ன ஆயிரும்? நபிகளார் சொன்னார்களே, இன் ஃபஸதத், அது வீணாகிவிட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, நஷ்டமடைந்து விடுவான், இழப்புக்கு ஆளாகி விடுவான். இதில் போயிட்டா முடிஞ்சு வச்சு எல்லாமே போயிடும். அப்போ எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும்? தொழுகை பள்ளியில் பாருங்கள், ஒவ்வொருவரும் எப்படி தொழுகிறார்கள். கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நபி காட்டிய அந்த வழிமுறையின்படி தொழுகை எங்கே இருக்கிறது? அது தொழுகை புத்தகங்கள் இருக்கிறது, பல புத்தகங்கள் இருக்கிறது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அடிப்படையில் தொகுக்கப்பட்ட புத்தகங்களை வாங்கி படியுங்க. படித்து நீங்களும் தொழுங்கள், உங்களுடைய குடும்பத்தினரையும் தொலை சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுங்கள். நிச்சயமாக அது மறுமையில் உங்களுக்கு ஈடற்றது பெற்றுத்தரும். அது அல்லாத நபிகளார் காட்டித்தராத புதுமையான விஷயங்களை நீங்கள் தொழுதீர்களே ஆனால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது முதல் கோணல், முற்றிலும் கோணல் என்பதை போன்று கடைசியில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் நம்ம போயிடும். இதை நபிகளார் நமக்கு பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னொன்று, மறுமை நாளையில் யாருக்கெல்லாம் என்னென்ன நஷ்டங்கள் வரும், அதில் பித்அத்துகளில் நபிகளார் காட்டித்தராத வலிமையை புதுமையான நூதனமான வழக்கங்களில் இறைவனுக்கு இணை வைக்கின்ற ஓரிரை கொள்கையை மறந்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நிகராக மற்றவர்களை நினைப்பது அல்லது மற்ற பொருள்களை நினைப்பது, அப்படி நீங்கள் நடந்தீர்களேயானால் தொழுகை மட்டுமல்ல, மொத்த அனைத்து நன்மைகளும் இல்லாமல் போயிடும், தொடச்சிட்டு போயிடும். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இது நபிகளாருக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், லக்கத் ஊஹிய இலைக்க, உமக்கும் முன்னால் அனுப்பப்பட்டவர்களுக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக வல தகூனன்ன மினல் ஹாசிரீன். நீர் இணை வைத்தால் உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நீ நஷ்டவாளியாகி விடுவாய். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நபியை பார்த்து சொல்றான், உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் சொன்ன கடும் எச்சரிக்கை. ஷிருக்கு வந்துவிட்டால், ஓரிரை கொள்கையை மறந்து இணை வைப்பு கொள்கையின் பக்கம் போய்விட்டீர்களானால் அது நபியாக இருந்தாலும் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எவ்வளவு கடுமையான ஒரு பயங்கரமான ஒன்றாக நாம் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அதைப்படி ஷிருக்கு என்று சொன்னால் சாதாரணமாக போய்விடுகிறார். ஒரு காரியத்தை ஷிருக்கு என்று சொன்னால் ஒரு பயம் வர வேண்டும், ஒரு அச்ச உணர்வு வர வேண்டும். நீங்கள் ஒரு ஷிருக்கான காரியத்தை செய்துவிட்டால் நீங்கள் இவ்வளவு காலம் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் ஒன்றுக்கு கூட நன்மை இல்லாமல் போயிருமே. எவ்வளவு பொருளாதாரத்தை நல்வழியில் நீங்கள் செலவழித்திருப்பீர்கள், எவ்வளவு தொழுதிருப்பீர்கள், எவ்வளவு நோன்பு வைத்திருப்பீர்கள். இவை அனைத்தும் நீங்கள் ஷிருக்குன்னு உள்ளே போய்விட்டால் அத்தனையும் அழிந்து ஒட்டுமொத்த இழப்புக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்ப காலத்திலிருந்து முதல் நபியிலிருந்து இறுதி நபி வரையிலையும் எச்சரிக்கை செய்திருக்கிறான். இப்போ இவைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு எவைகளெல்லாம் இணை வைப்புகளாக இன்றைய சமுதாயத்தில் உள்ளே நுழைந்திருக்கிறது, எல்லாருமே விரும்பி போவதல்ல, தெரிந்து போய் செய்வதல்ல, அறியாமையின் காரணத்தினால் இதுவும் நல்லதுதான் என்று நினைத்து யாரோ சொன்னதற்காக போய்விடுகிறீர்கள். கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மறுமை நாளில் நரகத்தில் போடப்படக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வார்களா, ஏன் நரகத்துக்கு வந்தோம்? நரகத்துக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்திருக்க வேண்டும்? வலவ் குன்னா நஸ்மவு அவ் நஅகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் கேட்டிருந்தால், இந்த மாதிரி நல்ல செய்திகள் சொல்லக்கூடிய அவைகளிலே சென்று கேட்டிருந்தால், அல்லது நாங்கள் சிந்தித்தாவது பார்த்திருந்தால் நரகவாதியாக நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் என்று நரகத்தில் போட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்திருக்கணும்? அதை கேட்காத, இதை கேட்காத, அவன்கிட்ட போவாத, அவன் சொல்லுவான். இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் உங்களை திசை திருப்பலாம், நல்ல விஷயங்களை கேட்பதை உங்களை தடுக்கலாம்.
அப்படின்னு நிறுத்தாதீங்க, கேளுங்க, யார் சொன்னதையும் கேளுங்கள், அதில் எது சரியானதோ அதை பின்பற்றுங்கள். அதான் குர்ஆனில் சொல்லுகிறார், நல்லதை கேட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. அல்லாஹ் தூதர் சொன்ன அடிப்படை தொழ வேண்டும், அதுதான் சரி என்று சொன்னால் தூக்கி எறிந்து விட்டு போய் விடுவீர்களா? கேட்கல, இதுதான் சரி என்பது உங்களுக்கு புரியவில்லை அல்லது புரியும் விதமாக யாரும் சொல்லவில்லை, அதனால் தான் அப்படி செய்கிறாரு. அதனால கேளுங்க, அல்லது சிந்தித்தாவது பாருங்க, இறை தூதர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்கள்? நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நம்ம நடக்கலாம், மூதாதைகள் சொன்னபடி நடக்கலாம், எங்க ஆலிம்கள் சொன்னபடி நடக்கலாம்னா தூதர்கள் வர வேண்டியது இல்லையே. ஒரு ஆலிம் சாவை அனுப்பிட்டு போகலாம், உங்க ஊர்ல என்ன இருக்கோ அதையே பின்பற்றி போயிடலாமோ. எத்தனை நபிமார்கள், ஒரு நபி வந்து அதுக்கடுத்து இன்னொரு நபி, ஒரு நபி வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லிவிட்டு போகிறார், கொஞ்ச காலம் அப்படியே இருக்கிறது, அதுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ளே போகிறது, செயல்பாடுகள் உள்ளே வருகிறது, திரும்ப அல்லாஹ் தஆலா நபி அனுப்புகிறார், அவர்கள் சீர்திருத்துகிறார்கள். இப்படி வரிசையாக ஏன் வந்தார்கள் நபிமார்கள்? அல்லாஹ்வினுடைய உண்மையான அந்த கட்டளையை சொல்வதற்குத்தான். இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் நேர்வழி, வேற யார் சொன்ன நேர்வழி கிடையாது. இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளிலே மிகவும் அழகானது சரியானது அல்லாஹ்வின் வேதத்தில் இருப்பது. அல்லாஹ்வின் வேதத்தில் இருப்பதை போன்று அவர் தூதர் காட்டிய வழிமுறைகளை போன்று சிறந்தது எதுவும் இல்லை. ஹைருல் ஹதி முஹம்மத், வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த வழிகாட்டுதல் முகமது நபியினுடைய வழிகாட்டுதல். ஒமன் அஸ்தக்கு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட உண்மையை பேசுபவன் யார் இருக்கிறான்? குர்ஆனில் உள்ளதை விட ஒரு சிறந்த ஒரு வாசகம் இந்த உலகத்தில் இருந்து விடுமா? நபி காட்டிய வழிமுறைகளை விட ஒரு சிறந்த வழிகாட்டுதலை ஒருவர் சொல்லிவிட முடியுமா? அந்த தூதர் காட்டிய வழிமுறையை நாம் பின்பற்றவில்லை என்றால், இந்த திருமறை குர்ஆன் காட்டிய அந்த வழிமுறையை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நினைக்கிற எல்லாம் நல்லது தானே, தப்பாக நாங்கள் செய்கிறோம், தொழுகத்தானே செய்கிறோம், 2 ரக்காத்தை கூடுதலாகத்தானே தொழுகிறோம், 2 வாசகங்களை எக்ஸ்ட்ரா தானே நாங்கள் சொல்லுகிறோம் என்றெல்லாம் நாம் நினைப்போம். இமாம் மாலிக் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அல் இஅ்திஸாம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மாலிகி மதுஹப் என்று சொல்கிறார்களே, மாலிக் இப்னு அனஸ் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், மணி புத்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, இஸ்லாத்திலே ஒருவன் புதுமையான ஒரு விஷயத்தை, இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத ஒரு பித்அத்தை உருவாக்கி அது அழகானது என்று எண்ணினால், ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஹானர் ரிசாலா, நபிகள் பெருமானார் அவர்கள் ரிசாலத்திலே தூதுத்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று எண்ணுகிறான், வாதிடுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அவர் சொல்லுகிறார், அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கம் முழுமைப்படுத்தி அல்லாஹ் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இதுவும் மார்க்கத்தில் உள்ளதான், இப்படியும் நீங்கள் செய்யலாம் என்று நீங்கள் புதிதாக ஒன்றை சேர்த்தால், நபி ரிசாலத்திலே தூதுத்துவத்தில் மோசடி செய்து மறைத்து விட்டார். எவ்வளவு கடுமையான வாசகத்தை நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்பதை அவர் எச்சரிக்கை செய்கிறார். அடுத்த அழகாக ஒரு வாசகத்தை சொல்லுகிறார், குர்ஆனினுடைய கருத்தை, நபி வழியினுடைய கருத்தை அவர்கள் சொல்லுகிறார். அந்தைய நாளையிலே மல்லம் யக்குன் லஹு தீனன், அன்றைய நாளிலே எது தீனாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, இன்றைய தினத்தில் அது தீனாக இருக்காது. அன்றைய தினத்தில் எது தீன் இல்லையோ, அன்றைய தினத்தில் எது மார்க்கம் இல்லையோ அது இன்றைய தினத்தில் மார்க்கமாக ஆகாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, இப்போ இது தீனு நீங்கள் சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. மார்க்கம் என்பது அன்றே முழுமை பெற்று விட்டது, இருக்கும் என்றால் அங்கே இருக்கணும், முழுமை பெற்ற அந்த மார்க்கத்தின் உள்ளே இருக்கணும், இல்லை அப்படின்னா அது தீனு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருட பாத்தியா எங்கே இருக்குது? நபிகளாருடைய காலத்துக்கு போங்க. அன்றைய காலத்தில் இது தீனாக இருந்ததா? நபிகளாருடைய காலத்தில் யாரும் இறக்கவில்லையா? அவங்களுடைய பிள்ளைகள் இறக்கலையா? அவங்க மனைவிமார்கள் இறக்கலையா? அவங்களுடைய அன்பு தோழர்கள் இறக்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 7 40 வருடம் என்று எங்கேயாவது ஓதுனாங்களா? தீன் இல்லையில் அங்கே அது மார்க்கமா இல்லையே, குர்ஆனில் சொல்லப்படலை, நபிமொழியில் சொல்லப்படவில்லை என்றால் இப்போதும் அது மார்க்கம் கிடையாது. எவ்வளவு அழகான ஒரு வாசகம்! இதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைங்க. அன்றைய காலத்தில் ஒன்று தீனாக இருந்தால்தான் இன்றைய காலத்தில் தீனா இருக்கு. அன்றைய காலத்தில் இல்லாத ஒன்று, புதுமையான ஒன்று இன்றைய காலத்தில் தீனாக மார்க்கமாக ஆகாது. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கணும். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்திருக்கணும்.
இல்லை. அப்படிப்பட்ட செயல்கள் தான் நிறைய இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி செயல்கள் தான் அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்து விடுவான். என்னுடைய நபி காட்டாத, என்னுடைய நபி இருந்த காலத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும். மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். ஹஜ்ஜு செய்கிறார்கள், அழகான நபிகளார் காட்டிய ஹஜ்ஜில் நாம் சரியாக செய்து விடுவோமே ஆனால் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜிக்கு ஜன்னத்தை தவிர வேறு கூலி கிடையாது. அங்கே போய் கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அன்று பிறந்த பாலகனை போன்று. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் மாலையை போட வேண்டியது, விருந்து போட வேண்டியது. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நபிகளார் காட்டாத புது புது விஷயங்களை ஆலிம்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அங்கே உம்ரா போய் பாருங்கள். உம்ராவில் போனீங்கன்னா வெளிப்பல நாடுகளில் இருந்து வருகிறார்கள். ஒரு ஆலிமை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் என்னென்னத்தையும் ஓதிட்டு போகிறார். நபி மொழியில் இல்லாத, ஹதீஸில் இல்லாத அவரை பின்பற்றி பின்னாடியே சுற்றி கொண்டு அதை ஓதிக்கொண்டு போகிறார்கள். இது நபி காட்டியதா? எவ்வளவு ஒரு சிறந்த மன தூய்மையான ஒரு இபாதத்தில் அங்கே எதை உள்ளே நுழைக்கிறார்கள் பாருங்கள். இஹ்லாஸ் அடிபடக்கூடிய மாலையை போட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மாலை என்ன, கூட்டம் என்ன. நபிகளார் அப்படி ஏதாவது செய்தார்களா? அவங்க ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது ஊருக்கெல்லாம் விருந்து போட்டார்களா? மாலையை போட்டு கொண்டு போனார்களா? நபிகளார் மாலை எதற்கு போட்டாருன்னா குர்பானி கொடுக்குற ஆட்டுக்கு தான் போட்டாங்க. அந்த மாதிரி ஆடுகள் இது குர்பானிக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டது என்று தெரிந்ததற்காக, யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையை போட்டால் மனுஷனுக்கு போடலை. நபி மொழியில் எதுவுமே இல்லை. ஊர் பூரா அப்படி சொல்லிட்டு ஊர் பூராட்டு போயிட்டு வந்தவனே வருக வருக ஹாஜியே வருகன்று ஒட்டுறது. இதெல்லாம் நபிகளார் காட்டி தந்த வழிமுறையா? இஹ்லாஸை, மன தூய்மையை அனைத்தையும் தூக்கி எறியக்கூடியது. இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் முடிந்தது. இப்னு ரஜப் ஹம்பலி மதுஹபை சார்ந்த இப்னு ரஜப் அவர்கள் சொல்கிறார்கள், 2 செய்திகள், 2 நபிமொழிகள், ஒன்று உள்ளம் சார்ந்த, ஒன்று வெளிப்படை, அடிப்படையை நமக்கு போதிக்கக்கூடியவை. இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது என்ற ஒரு நபிமொழி. இது இஹ்லாஸ், மன தூய்மையை பற்றி. வெளியில் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் உள்ளம் தூய்மை இல்லை என்றால் ஒன்றை ஏற்றுக்கிறப்படாது. இன்னொன்று, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஒரு அமலை செய்து அதில் நம்முடைய அங்கீகாரம், நம்முடைய கட்டளை இல்லை என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும். இதுவும் ஒரு அடிப்படையான விஷயம். மன தூய்மை எல்லாம் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கட்டளை, அவன் தூதருடைய கட்டளை இருக்கணும். இல்லாமல் நீங்கள் செய்தீர்களையா அது தூக்கி எறியப்படும். இந்த 2 மிக முக்கியமான நபிமொழிகள் நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய நபிமொழிகள். ஒன்று, இஹ்லாஸ் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த செயலுக்குள்ள ஆதாரங்கள் நபிமொழிகள் இருக்க வேண்டும். உண்டா? நாம் அப்படி செய்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த ரமலான் மாதம் வரப்போகிறது, ஷாபான் 15. அதில் ஷபை பராத் என்ற பெயர்களிலே எத்தனை விதமான காரியங்கள் செய்கிறார் என்று பாருங்கள். ரமலான் தொழுகை வந்து விடுகிறது, எத்தனை ரக்காயத்துகள் தொழுகிறார் என்று பாருங்க. நபி மொழியில் எவ்வளவு இருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார், சஹீஹ் முஸ்லிம் நீங்கள் பார்க்கலாம். இரவு தொழுகை நபிகளார் வீட்டில் தான் அதிகமாக தொழுதிருக்கிறார். ஒரு தடவை 3 நாள் பள்ளியில் தொழ வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயி அவர்கள் அதை கண்டறிந்து அழகா சொல்கிறார்கள், இஷா தொழுகை முடிந்ததில் இருந்து சஹர் நேரம் வரையிலையும் நபிகள் பெருமானார் அவர்கள் தொழுதது 11 ரக்காயத்துகள் தான். எப்படின்னு கரெக்டாக பாருங்கள். இஷா முடிந்ததில் இருந்து சஹர் நேரம், அந்த கடைசி வரையிலையும், ஃபஜர் நேரம் வருதா இல்லையா, அந்த டைம் வரையிலையும் நபிகளார் தொழுதது 11 தான். ஒரு சில அறிவிப்புகளில் 13 என்றும் இடம்பெறுகிறது. அது சுபுவுடைய சுன்னத்து 2 என்றும் சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய தொழுகை முறை இரவு தொழுகை முறை. இங்கே என்ன செய்கிறாங்க, 20 ரக்காயத்துகள் என்ற பெயர்களில் தொழ வைக்கிறாங்க. கூட்டம் அங்கே தான் போகிறாங்க. இதுதான் சுன்னத்தின் நினைவு. நபி மொழியில் ஆதாரம் உண்டா? நபிகளாருடைய தொழுகை முறை எப்படி இருந்தது படித்து பாருங்க. நாங்கள் சொன்னதை கேட்க வேண்டிய சஹீஹ் முஸ்லிம் இன்று தமிழில் இருக்கிறது. எடுத்து புரட்டி பாருங்க, உண்மையிலேயே அப்படி இருக்கா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுதான் தொழுதார்களா? இரவு தொழுகை யார் அதிகமாக தெரிந்திருக்க முடியும்? அங்கே வீட்டிலே தொழுவும் போது ஆயிஷா நாயகி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய சின்னம்மா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு இரவு தொழுகை தொழுதார்கள். அவர்கள் அந்த தொழுகை முறையை எடுத்து வருகிறார். இவங்க 2 பேர் தான் ரொம்ப அதிகமாக இரவு தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நபிகளார் சொன்ன இந்த 8+3 11 ரக்காயத்துகளை தொழுதால் நாம் குழப்பவாதிகள், நாம் பிரச்சனைக்குரியவர்கள்,
பிரச்சனையை உருவாக்க வரக்கூடியவர்கள் என்று நினைத்து நபிகளார் காட்டாத ஒரு 20 ரக்காயத்துகளை தொழுது நபிகளார் சொல்லாத ஒன்றை செய்து ஒரு பிதஅத்தை உருவாக்கி நன்மையை இழந்து கொண்டிருக்கிறார். நபிகளாருடைய அங்கீகாரம் இல்லையானால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, தொழுகையினுடைய ஓதுதலையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். திருக்குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது? வரத்தில் குர்ஆன தருத்தீலா, குர்ஆனை திருத்தமாக ஓதுங்கள். நிறுத்தி நிதானத்துடன் குர்ஆனை ஓதணும். கடன்னு ஓதக்கூடாது. இது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லும் கட்டளை. தொழுகையிலே எந்த தொழுகையில் நீங்கள் ஓதினாலும் நிறுத்தி நிதானமாக குர்ஆனை ஓதணும். நீங்கள் 20 ரக்காயத்துகள் தொலை வைக்கிற இடங்களில் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அக்பர். இப்படி தான் சவுண்டு கேட்கும்போது என்ன ஓதுகிறார் என்று நம்ம கவனிக்க முடியுதா? 20 ரக்காயத்தை சீக்கிரம் முடிக்கணும். இந்தோனேசியாவில் தொழுதார்கள் வாங்க அல்லாஹ் அக்பர், அதெல்லாம் ஒரு தொழுகை என்று யாருமே அங்கீகரிக்க முடியாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி தான் சவுண்டு கேட்டு இருக்கிறது. 20 ரக்காயத்தில் 5 நிமிஷமோ 6 நிமிஷத்துலேயும் முடித்துக்கிறார். அவ்வளோ வேகம். இதெல்லாம் நபிகளார் காட்டி தந்த தொழுகையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எந்த அளவுக்கு சொன்னாங்க, ருக்கு எந்த அளவுக்கு நிதானமாக செய்தார்கள், நிலையை இந்த அளவுக்கு நிதானமாக செய்ய சொன்னார்கள். உனக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஓதுங்க. ஃபக்ரவ் மாத்த யஸ்ஸர, இந்த குர்ஆனில் உங்களுக்கு முடிந்ததை தெரிந்த அளவு ஓதுங்க போதும். நிறைய ஓதணுன்ற அவசியம் இல்லை. ஓதினாலும் கம்மியாக ஓதினாலும் கூட அது என்ன இருக்குன்னா நிதானமாக சரியாக இருக்க வேண்டும். தொழுகை என்ற பெயர்களில் அந்த மாதிரி இடங்களில் போய் தொழுகையை வீணாக்கிறாதீங்க. அவசரமாக தொழுது உள்ளே நிமிந்து எந்த நிதானமும் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகையை பின்னால் நீங்கள் தொழுதீர்களேயானால் நபிகளார் சொன்ன அடிப்படையில் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படியெல்லாம் எத்தனை விஷயங்கள் நீங்கள் தொழுகையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். அவர்கள் செய்கிற அனைத்திலையும் நிறைய விதத்து இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜ் பயணத்துக்கு போனார்கள். அது குர்ஆனில் உண்டு, நபிமொழிகள் உண்டு. அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரஜப் 27 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போனார்கள். இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டா? நபிகளார் நோன்பு வைக்க நமக்கு சொன்னார்களா? கட்டளையிட்டு இருக்கிறார்களா? ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் நாம் நோன்பு வைக்கிறோம். காலையிலேருந்து நைட்டு வரையிலும் பசியும் பட்டினியும் இருக்கும். இதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நன்மை தருவானா? என் தூதர் காட்டி தந்ததா? என் தூதர் கட்டளையிட்டதா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? பசியோடும் பட்டினியோடும் இருந்தீர்களே, ஒன்றும் மிஞ்சாது. நபிகளார் காட்டி தராத இந்த மாதிரி புதுமையான வணக்க வழிபாடுகள் அனைத்தும் வழிகட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகளாரினுடைய ஹுத்பா பயான் எப்படி இருக்கும்? ஜும்மா உரை. அலா சௌத்துஹு, அவருடைய சத்தங்கள் உயர்ந்துவிடும். இஷ்தத்த கலபுஹு, கோபம் கடுமையாகிவிடும். இஹ்மர்ரத் ஐனாஹு, கண்களெல்லாம் சிவந்துவிடும். இப்படி சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியின் கீழே சொல்லுகிறார்கள், ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பித்ஆ பித்அத்தாகும். வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பித்அத் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும், வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று கண்கள் சிவக்க கடும் சத்தத்துடன், உயர்த்த சத்தத்துடன் நபிகளார் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இது ஜும்மா உரைகள் நீங்கள் பார்த்தால் பல பள்ளிகளில் இந்த வாசகத்தை சொல்வார்கள். அரபி வாசகத்தில் சொல்வார்கள், பொருளை உங்களுக்கு விளக்கியிருக்க மாட்டார்கள். நபிகளாரினுடைய எச்சரிக்கை எவ்வளவு! மார்க்கத்தில் புதிதாக எதையும் உருவாக்காதே. நபிகளார் என்ன சொன்னார்களோ அப்படியே நடந்து கொண்டு போங்க. அதில் கூடுதல் குறைவு செய்வதற்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. நபிகளார் ஒரு சின்ன வார்த்தையை கூட மாற்றுவதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உறங்கும் போது கடைசியாக ஓதக்கூடிய ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி நீங்கள் பார்க்கலாம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு நான் நினைக்கிறேன், அந்த நபித்தோழர் நபிகளார் சொன்ன அந்த துவாவை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறார். கடைசியாக ஒளி செய்து விட்டு, தொழுகைக்கு மாறி ஒளி செய்து விட்டு அங்கே வலதுபுறமாக இரண்டு வலது கையை கன்னத்தில் வைத்து இந்த துவாவை ஓதி அன்றைய இரவிலே நீங்கள் மரணித்தால் நீங்கள் சொர்க்கவாதி, இயற்கையான மரணம் உங்களுக்கு ஏற்பட்டதாகிவிடும்னு நபிகளார் சொன்ன இந்த கடைசி இதை சொல்லி அப்படியே மௌத்தானா நம்ம சொர்க்கம்தான். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்
وفوّلت أمري إليك وألجأت الأهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت ونبيك الذي أرسلت. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அரபி வாசகம். இதை திரும்பி சொல்கிறார் அந்த நபி தோழர். வபி நபீக்கல்லதி அர்சல்த அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் மாத்துறார். வபி ரசூலி கல்லதி அர்சல்த. வபி நபி ரசூல்லா சொல்லி தந்தது வபி நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய அந்த நபியை நான் ஈமான் கொண்டேன். இவர் என்ன சொல்லுகிறார், நீ அனுப்பிய ரசூலை நான் ஈமான் கொண்டேன். இல்லை, பெரிய வித்தியாசம் ஒன்றும் அல்ல. ரசூல் என்றாலும் நபி என்றாலும் ஒன்று தான். ஆனால் எதுகை மோனை வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்தா அந்த நபித்தோழர் சொன்னது தான் பி ரசூலி கல்லதி அரிசல்த. அரிசல்த பி ரசூலிக்க, ரெண்டுமே ஒரே மூலச்சொல்லில் இருந்து உருவான வார்த்தை. நபிங்கிற மூலச்சொல் வேறு, ரசூலுங்கிற மூலச்சொல் வேறு, அரசல்னாங்கிறது வேறு. இப்போ ரெண்டுக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விட இந்த நபித்தோழர் சொன்னது வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா அப்படி சொல்ல, நான் சொன்ன மாதிரி அபி நபி கல்லதி அரிசல்தன்னு தான் சொல்லுன்னு சொன்னார். இது புகாரியில் நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகளார் ஒரு வார்த்தை நபிங்கிற இடத்துல ஒரு ரசூலுங்கிற வார்த்தையை கூட மாற்றக்கூடாது. நான் என்ன சொன்னேனோ அப்படி தான் சொல்லணும். எத்தனையை நம்ம மாற்றிருக்கோம், எவ்வளோ விஷயங்களை நான் மாற்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், பாங்கு சொல்லும்போது பாருங்கள், பல ஊர்களில் பாங்குக்கு முன்னால் சலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது, அல்லது ரெண்டாம் கலிமா ஓதுறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிப்பார். ரசூலுல்லாஹ் இப்படி பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாங்கினுடைய வாசகம் என்ன? நபி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தொழுகைக்கு அழைப்பதற்கு என்ன செய்வது என்று ஆலோசனை பண்ணுகிறாங்க. ஆலோசனை பண்ணுகின்ற போது ஒருவர் சொல்லுகிறார், கொட்டடிக்கலாம். நம்மள ஆரம்ப காலத்தில் நகரா என்று சொல்வார்கள், கொட்டடித்து தொழுகைக்கு அழைக்கலாம் இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் போயிடுச்சு, அது இல்லை. இன்னொரு சொல்லல, கொம்பு ஊதலாம், ஓண்டு அப்படி ஊதுவோம். யூதர்கள் இப்படி ஊதுறாங்க. அடுத்ததாக மணி, கிறிஸ்தவர்கள்ட்ட மணி அடிக்கிறாங்களா, அது மாதிரி அடிக்கலாம். இப்படி பல ஆலோசனைகள் செய்து கொண்டு இருக்கின்ற போது கொட்டடிக்கிறதா இல்லையாங்கும் போது அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்குகிறார்கள். கனவுல ஒருவர் கொட்டடித்துக்கிட்டு வர்றார். அப்போது அப்துல்லா பின் ஸைத் சொல்லுகிறார்கள், அந்த கொட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே, நான் எனக்கு விலைக்கு தாங்க. எதுக்கு உனக்கு? இந்த மாதிரி நாங்கள் தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு இது தேவைப்படுது. இதை விட உனக்கு சிறந்ததை நான் சொல்லித்தரவா? சொல்லுங்கள் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு இந்த பாங்கினுடைய வாசங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வரையிலையும் சொல்லிக் கொடுக்குறார். கனவு முடிந்து நபிகளாரிடத்தில் ஓடோடி வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கனவுல இப்படி ஒரு ஆள் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் இது உண்மையான கனவு, இதே வாசகத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடும். அவர் நல்ல சத்தமாக சொல்கிறவர். உடனே பிலால் அந்த தொழுகை அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டு சொல்லுகிறார். இதை கேட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதே வாசகத்தை நானும் கனவில் கேட்டிருக்கிறேன். இதான் நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லாஹு அக்பர் என்பதில் லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் பாங்கின் வாசகம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு பிலாலுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு அபு மஹதூரா என்ற இன்னொரு பாங்கு சொல்லக்கூடியவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. கண் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்க. நபிகளாருடைய காலத்தில் இருந்த முஅzzின்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது இவ்வளவுதான். ஸலவாத்து எங்கேருந்து வந்தது? யார் சொல்லிக் கொடுத்தது? இதை ஏன் முன்னாடி நீங்கள் சேர்க்கிறீர்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேலே ஸலவாத் சொல்கிறது தப்பா? நன்மை தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் 10 தடவை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று நபிகளாரே சொல்லியிருக்கிறாங்க. ஸலவாத் சொல்வது தப்பான்னு கேட்பாங்க. இதை நீங்கள் திரும்பி இன்னொரு கேள்வியை கேட்டீர்களே ஆனால் அதனுடைய உண்மை நிலை உங்களுக்கு புரியும். சூரத்துல் இஹ்லாஸ் திருமறை குர்ஆன் 3இல் ஒரு பகுதியின் நபிகளார் சொன்னாங்க. இந்த நபிமொழியை படித்துட்டு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்னு ஓதிட்டு அல்லாஹு அக்பர்னு சொன்னால் ஏற்றுக்குருவோமா? அடுத்து இன்னொருவர் வர்றாரு. ஷைத்தான் எதை கேட்டு விரண்டோடுகிறான்? வீட்டிலேருந்து ஓடுறான். சூரத்துல் பக்ரா நபிகளார் சொல்லியிருக்காங்க, அலிஃப் லாம் மீம் அப்படின்னு. இப்போ இஷாவுக்கு ஆரம்பித்தான்னா ஃபஜருக்கு தான் முடிக்க முடியும். இது நன்மை இல்லையா?
இது நன்மைங்கிறத நம்ம ஏற்றுக்குருவோமா? நபிகளார் இப்படி சொன்னாரான்னு நம்ம கேட்போம். எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதச் சொன்னார்களோ அங்கே ஓதணும். இதில் நீ முன்னாடி ஓதுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு முடிந்ததற்கு பிறகுதான் ஸலவாத்து சொல்லுங்கள். சும்ம சல்லு அலை, பாங்கு சொல்லும்போது முஅத்தின் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்லுங்கள். கூலு மிஸ்லமா காலல் முஅத்தின், முஅத்தின் என்ன சொன்னாரோ அதே மாதிரி சொல்லுங்கள். சில நபிமொழிகளில் ஹய்யால் ஸலா ஹய்யால் அல் ஃபலா என்று சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இது நபிமொழிகள் இருக்குது, இது சொல்லுங்கள். அது முடிந்ததற்கு பிறகு ஸலவாத்து சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வசீலா வல் ஃபலீலா வபாசு மகாம மஹ்முதா அல்லதி வஅத்தா என்று நபிகளார் சொன்ன துஆவை சொல்லுங்கள். இதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது. நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என்னென்னத்தையோ புதுமையாக செய்து கொண்டு இதுவும் நல்லது நினைக்க எப்படி அல்லாஹ் நன்மை தருவான்? நபிகளார் காட்டியதை விட கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் நம்ம செய்யணும். இதே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறைகளை விட்டு எவ்வளவு பெரிய இழப்புக்கும் சிறுக்குக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். உடல்நிலை சரியில்லை, என்ன செய்ய வேண்டும்? ததாவு யா இபாத் அல்லாஹ், அபுதாபில் இடம்பெற அல்லாவின் அடியார்களை மருத்துவம் செய்யுங்கள். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பில் மருந்து நோயை அடைந்தால் அல்லாவின் உதவியுடன் என்ன செய்யும்? நோய் போய்விடும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது. அத்துடன் ஒரு துஆவையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரி நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அத்தா மரீலன் ஊதி பிஹி, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்து அங்கே சென்றாலோ, பாதிக்கப்பட்டவர் நபிகளாரிடத்தில் கொண்டு வந்தாலோ அவர்கள் ஒரு துஆவை சொல்வார்கள். அது ஹபில் பாச ரப்பன்னாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபான் லா யுகாதிரு சகமா. இது புகாரியில் இடம்பெறும் செய்தி. நபிகளார் நமக்கு சொன்னார். அது ஹபில் பாச ரப்பன்னாஸ், மனிதர்களின் இரட்சகனே, கஷ்டங்கள் நோய் நொடிகளை எல்லாம் போக்குவனே, இஷ்ஃபி எனக்கு நிவாரணம் தருவாயாக, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, நீ எனக்கு ஒரு நிவாரணத்தை தா, லா யுகாதிரு சகமா எந்த நோயையும் விட்டுவிடாத ஒரு நிவாரணத்தை எனக்கு தா அப்படின்னு நபிகளார் அந்த நோயாளிக்காண்டி பிரார்த்திப்பாங்க. அல்லது யாராவது கொண்டு வந்தால் இந்த துவாவை அவர்களுக்காக கேட்பாங்க. இதான நபிகளார் காட்டி தந்த வழிமுறை. உடல்நிலைனா மருத்துவம் செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலையும் துவா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய உதவியுடன் அந்த நோய் போய்விடும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அஜர்கிட்ட போய் ஒரு தாயத்து அல்லது ஒரு தட்டு தகடு அதையெல்லாம் கரைத்து குடித்து இந்த தாயத்துக்கும் இந்த தகடுக்கும் இறைவனுக்குரிய ஆற்றலை போன்று இருக்குன்னு நம்பி நாம் குடித்து விடுகிறோம். அல்லது கையில் கட்டிக்கிறோம். பெரிய பைல்வான் மாதிரி இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு தாயத்து கையில் கட்டி வச்சுருப்போம். இது நபிகளார் காட்டி தந்த வழிமுறையா? இது அறியாமை காலத்தில் இருந்த நடைமுறை. ஹுக்குமுல் ஜாஹிலியத்தி அபுகூன், அறியாமை காலத்தின் சட்டங்களையே நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவங்க காலத்தில் எப்படி நடந்துச்சு அது மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தாயத்து அணிந்திருந்தது அறியாமை காலம், அதை உடைத்தறிந்தார்கள். முஸ்னத் அஹமது என்ற நூலை நீங்கள் புரட்டி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் 10 நபர்கள் வருகிறார்கள். அந்த 10 நபர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேர்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறாங்க, ஒரு ஆளை விட்டுறாங்க. அப்போ கேட்குறாங்க, பாயா தத்துசாத்தன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை 9 பேர்கிட்ட பைய செய்தீர்கள், வம்சகன் ஹாதா, இவரை மட்டும் விட்டுட்டீங்க, ஏன் இவரை மட்டும் விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ இன்ன அலைஹி தமீமா, இவரிடத்தில் தாயத்து இருக்கிறது, தாயத்து தொங்கிக்கிட்டு இருக்கு. ஃபஅத்ஹல யதஹு, நபிகளார் அவர்கள் கையை நுழைத்து ஃபகதாக அதை துண்டித்தார்கள். துண்டித்துட்டு சொன்னாங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கது அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். எவ்வளவு பயங்கரமான வாசகம்னு பாருங்க. தாயத்தை தொங்க விட்டீங்கன்னா ஷிர்க் என்ற மிகப்பெரிய ஒரு பாதகம், நன்மைகள் அளிக்கப்பட்டு விடக்கூடிய பாதகம். வமன் யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யாராவது ஷிர்க் வைப்பார்கள் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார். சொர்க்கம் கிடையாது. ஷிர்க் வைத்து விட்டால் நாம் எவ்வளவு அல்லாஹ் மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, கிடையவே கிடையாதுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதை போய் நம்ம செய்கிறோமே, இங்கே லோக்கலில் பண்ணுறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் பெரிய தர்காவாக இருக்கக்கூடிய நாகூர் தர்காவுக்கு போகிறோம்.
அங்கே போய் தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு வந்துடுறோம். இது நபிகளார் காட்டி தந்ததா? நம்முடைய அமல்களை எல்லாம் அழித்து மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாக்கக்கூடிய ஒன்று. நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அதை பின்பற்றுங்கள். இங்கே விட்டுட்டு போகிறோமே, நாகூர் தர்காவுக்கு போகிறோமே, அங்கே போய் விளக்க மாற்ற எடுத்து தலையில் அடித்தாலும் தலையை குனிஞ்சு வாங்கிக்கிறோம். அங்கே அது மட்டுமல்ல, வெளியில் ஜெண்டா கொடிமரம் கொடியேற்று விழா அப்படின்னு கந்தூரிக்கு முன்னால் நடக்குது. அந்த கொடியேற்று அதுக்கு ஒரு பரக்கத்து. அங்கே அது எலுமிச்சம்பழம் தான் போடுறான், பூவத்திக்கு போடுறான், அதெல்லாம் பரக்கத்து என்று பெண்கள் அதிகமாக போய் வாங்கிட்டு வர்றாங்க. ஊருக்கு ஊர் ஒரு தர்கா இருக்குது, தர்கா இல்லாத ஊர் இல்லை. இங்கே வாப்பாநாயகன்னு பெரிய ஆள் ஒரு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் நபிகளார் காட்டித்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கபருக்கு போய் கையேந்தினாங்க சொல்லுங்கள்? நீங்கள் நபிமொழிகளை எல்லாம் புரட்டி பாருங்கள். தமிழில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவில் எங்கேயாவது அவுலியான்னு கேட்டிருக்காங்களா? ரப்பனா, என்னை படைத்த இறைவா, அல்லாஹும்ம இறைவா, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க துவாக்கள் அனைத்துமே அப்படி தான் இருக்குது. அல்லாஹுவை அழைத்து தான் கேட்டிருக்காங்களே தவிர எந்த அவுலியாக்களையும் கேட்கல. அவங்களுக்கு பெரிய அவுலியாக்கள் இப்ராஹிம் நபி இல்லையா? அதுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வாழலையா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவுலியாக்களே, மிகச்சிறந்த நபியே, ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நேசர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி, இத்தபிய மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நாம் ஸலவாத்து சொல்லும்போது கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எப்படி நீ அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்கள் நபி முகமது அவர்களுக்கு அருள் புரிவாய் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அப்படின்னா பிரார்த்தனைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு நபி இப்ராஹிம், மிகச்சிறந்த நபி. அவங்கள்ட்ட கேட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே அவுலியாக்கு பேரே இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் என்று தான் கேட்டிருக்காங்க. அங்கே தானே கேட்டிருக்கிறோம். நம்ம போய் அந்த ஜெண்டா கொடிமரத்துக்கு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கு இருக்குது, நம்ம போகிறோமே. நபிகளாருடைய ஆரம்ப காலத்தில் ஏகத்துவ கொள்கையை புரியாத ஒரு சிலர்கள் இருந்தார்கள். சுனன் திருமதி என்ற நூலில் நீங்கள் பார்க்கலாம். நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், இஜ அல்லனா தாத்த அன்வாத் கமாலஹும் தாத்த அன்வாத், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, எங்களுக்கு அவர்களுக்கு இருப்பதை போன்று ஒரு தாத்த அன்வாத் என்ற அந்த மரத்தை எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்கள். அறியாமை காலத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் போய் வாள்களை தொங்க விட்டு பரக்கத்துக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்களாம். இஸ்லாத்துக்கு நம்ம வந்தாச்சு, அந்த மரத்தை எப்படி போகிறது? நம்ம தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, சீச்சி அந்த மரம் வேணாம், எங்களுக்கு புதுசாக ஒரு மரத்தை கொண்டு வந்து வைங்க, அதில் நாங்கள் மரத்தை தொங்க விட்டுட்டு போகிறோம், ஒரு பரக்கத்துக்காக போடுறோம், இப்படி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையான. என்ன கேள்வி இது? இது எப்படிப்பட்ட கேள்வி? உதாரணத்தை சொல்லுகிறார்கள், கொஞ்சம் இணைத்து பாருங்கள். மூசா நபி இடத்தில் ஓரிரை கொள்கையை ஏற்றதற்கு பிறகு வந்தவர்கள் சொல்கிறார்கள், இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, குர்ஆனில் உள்ள வசனம். அவர்களுக்கு எப்படி கடவுள்கள் இருக்கிறதோ அது மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். மூசா நபிகிட்ட கேட்டாங்களா? அது மாதிரி ஒரு பெரிய மோசமான கோரிக்கை இல்லையா? ஏன் அல்லாஹ் ஒரு முனை மட்டும் வணங்கணும்னு வந்ததுக்கு பிறகு அது மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொண்டு வான்னு கேட்குற? இது எவ்வளவு மோசமான வாசகம்! அது மாதிரி அல்லவா இது இருக்கிறது? நபிகளாரினுடைய எதுக்கு ஒரு மரத்துக்கு பரக்கத்து இருக்கிறது என்று நம்பி அதில் போடுவதை எது இன்னொரு கடவுள்களை ஏற்படுத்துவதை போன்று நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் சர்வசாதாரணமாக போய் அந்த மரத்தில் இருக்கக்கூடியதை போய் பரக்கத்து நம்ம நினைக்கிறோமே, இது சிறுக்கு இல்லையா? இது இன்னொரு கடவுளை போன்று நினைப்பது இல்லையா? நபிகளாருடைய காலத்தில் இவைகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டது. நம்முடைய அமல்கள் அனைத்தையுமே அழிக்கக்கூடியது, மிகப்பெரிய இழப்புக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நபிகளாருடைய காலத்தில் பையத்துர் ரில்வான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக போகிறார்கள். மதீனாவிலிருந்து போகும்போது தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்புகிறாங்க பேச்சுவார்த்தைக்காக வேண்டி. போன ஆள் வரலை, அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற பேச்சு அடிபடுகிறது. உடனே எதற்கும் தயார் அப்படின்னு சொல்லி நபிகளாரிடத்தில் எல்லா நபித்தோழர் ஏறத்தாழ 1400க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். இன்னல்லதீன யுபாயிஊனக, அல்லாஹு தஆலா புரிந்து கொள்கிறார், தஹத்த ஷஜரா, அந்த மரத்தின் கீழே இருந்து உம்மிடத்தில் பையச் செய்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அந்த 1400க்கும் மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எதற்கும் தயார்னு கொடுத்தாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஒப்பந்தம் நடக்குது.
அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒன்று, இந்த வருடம் நீங்கள் வரக்கூடாது, அடுத்த வருடம் உம்ரா செய்யலாம், வந்தால் 3 நாட்கள் தான் நீங்கள் தங்க வேண்டும், எந்த ஆயுதங்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்து வரக்கூடாது, வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடாது. இந்த காலகட்டத்தில் யாராவது காஃபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாரேனா அவர்களை திரும்ப எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது முக்கியமான நிபந்தனைகள் போடப்பட்டது. இந்த போடப்பட்டக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த மரத்தின் கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்தார்கள். இது வந்து பையத்து ரில்வான், திருப்தியை ஏற்படுத்தி தந்த ஒரு உடன்படிக்கை திருக்குரானும் சொல்லுகிறது. இந்த மரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு கொஞ்ச நாள் போகுது, சஹாபாக்கள் வாழக்கூடிய, தாபியன்கள் வாழக்கூடிய காலம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு மரத்தின் கீழே மக்கள் எல்லாம் போய் தொலை போகிறாங்க. அப்போ சயீத் இப்னு முஸையப் அவர்கிட்ட ஒரு கேட்குறாங்க, மாஹாதல் மஸ்ஜித், கேட்குறாங்க, இது என்ன புதுசாக ஒரு பள்ளியாசல் உருவாகிருக்கிறது, இது என்ன? அப்போ அவர் ஹாதிஹி ஷஜரா ஹைசு பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பையத் செஞ்சாங்களே அந்த மரம், பரக்கத்திலே இருந்த மரம், அதனால தான் இங்கே தொழுதுகிட்டு இருக்கிறோம். உடனே சயீத் இப்னு முஸையப் என்ற அந்த தாபி தன்னுடைய தந்தை இடத்தில் போய் விசாரிக்கிறார். எதையுமே கேட்ட உடனே கண்மூடி பின்பற்றிவிடக்கூடாது, உண்மையா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை புரிந்த அவர்கள் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர் அவருடைய தந்தை முஸையப் ரலியல்லாஹு அவர்கள். அவங்கள்ட்ட போய் கேட்குறார், இப்படி ஒரு மரம், இந்த மரத்தின் கீழே தான் நீங்கள் பையத் செய்ததாகவும் அங்கே மக்கள் எல்லாம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க, அது உண்மையான அந்த மரம் தானா அப்படின்னு கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நாங்கள் போனோம், போய் பார்த்தோம், நசீனாக நாங்கள் மறந்தே போய்விட்டோம், அது எந்த மரம்னே எங்களுக்கு தெரியாது, அல்ல நக்தீரும் அலைஹா, அதை எங்களால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ரசூலுல்லாஹ் அதுக்கு பரக்கத்துன்னு ஏதாவது சொல்லியிருந்தால் எங்களுக்கு தெரியும், சும்மா நிழலுக்காண்டி ஒரு மரம் இருந்தது, அங்கே போய் நாங்கள் என்ன செஞ்சோம், பையத் செஞ்சோம், அடுத்த வருடமும் எங்களுக்கு அந்த மரம் என்னன்னே தெரியலை. அப்போ அவர் சொல்லுகிறார், சயீத் இப்னு முஸையப் சொல்லுகிறார், நபித்தோழர்கள் அவங்களுக்கே தெரிய, கலந்து கொண்டவங்களுக்கே தெரியல, நீங்கள் பெரிய கண்டுபிடிச்சிட்டீங்களோ, அன்தும் ஆலம், நீங்கள் ரொம்ப தெரிந்தவர்கள் தான் என்று கிண்டலாக ஒரு சொன்ன செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு அடுத்து தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில், அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் இது மாதிரி எல்லாரும் போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உமர் ரலியல்லாஹு அவருடைய காதுக்கு எட்டுகிறது. உடனே இது என்ன ஒரு புதிய பழக்கம், மரத்துக்கும் மட்டைக்கும் பரக்கத்து இருக்கிறது, அதுக்கு சிறப்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறானோ, ஃபஅதஹும் ஃபீஹா, இதில் போய் தொழுகிற அத்தனை வரையும் எச்சரிக்கை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அமர கட்டளை போட்டார்கள், குத்தியத், அந்த மரம் வெட்டப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. இது என்ன பரக்கத்து, நபிகளார் காட்டி தந்த வழிமுறையா என்ன? அந்த மரம் அடித்து வெட்டி எல்லாத்தையும் தூக்கி எரின்னு சொன்னார், அத்தனையும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது, எந்த பரக்கத்தும் அது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நபித்தோழர்களுக்கு ஊட்டப்பட்டது மரம், மட்டை, இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான சக்தியும் இல்லைன்னு தான் நபிகளார் சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல் இருக்கிறது, முத்தமிடுறோம் நம்ம, நபிகளார் முத்தமிட்டு இருக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் பல செய்திகள் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து சொல்கிறார், இன்னக ஹஜருன் லா தல்லுரு வலா தன்ஃபவு, நீ ஒரு கல், உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது என்பது எனக்கு நல்லா தெரியும். அப்பயே நான் முத்தமிடுறேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உம்மை முத்தமிட்டு இருக்காவிட்டால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். நபிகளார் முத்தமிட்டு காட்டினாங்க, அதனால் முத்தமிடுறேன். நான் முத்தமிட்டனால உனக்கு என்னமோ பெரிய சக்தி இருக்குன்னு நினச்சிடாத, எதுவும் முத்தமிட வேண்டாம், ஏதோ நீ செஞ்சிருவேன் நான் பயப்படுறேன்னு நினைக்காத, நீ வெறும் கல்லு தான் என்று சொன்ன செய்தியும் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது ஹஜ்ருல் அஸ்வது கல்லுக்கே இவ்வளவுதான் என்றால், இந்த மரம், மட்டைகள், இவைகளுக்கெல்லாம் சக்தி இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் இருக்கும் என்று ஷிர்க்கை நாம் செய்துவிட்டால் எவ்வளவு பெரிய இழப்புக்கு நாம் ஆளாகுவோம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நபிகளார் இப்படி நம்மை வார்த்தெடுத்தார்களா? இப்படி நமக்கு சொல்லித் தந்தார்களா? படைத்த ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர்த்து வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அவனிடத்தெல்லாம் கையேந்தணும். பரவும் பிள்ளை இல்லையா, குழந்தை இல்லையா, உடனே ஓடு, மருத்துவம் 2 நாள் பார்க்குறது, 3ஆவது நாள் பார்க்குறது, அதுக்கடுத்து என்ன செய்கிறது, ஒவ்வொரு தர்காவாக போய் யாராவது ஒரு கேள்வினா போய் அங்கே போய் கையேந்தி கொண்டு இருப்பது, அங்கே போய் 1 வாரம் 10 நாள் தங்கிட்டு வர்றது. இதெல்லாம் மார்க்கம் காட்டிய வழிமுறையா? அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல்லர், வானம் பூமியுடைய அதிகாரம் அவனுக்குரியது. யஹ்லுக்குமா யஷா, தான் நாடியதை அவன் படைக்கிறான். யஹபு லிமை யஷாவு இனாசா, தான் நாடியவருக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். யஹபு லிமை யஷாவு துக்கூர்,
நான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். ஒய் ஜவ்விஜுஹும் துக்குரானும் இனாசா, சிலருக்கு ஆணையும் பெண் குழந்தையும் கொடுக்குறான். வையஜி அலுமையசா அக்கீமா, சிலர்களை மலடியாகவும் ஆக்கி விடுகிறான். அது அவன் கையில் உள்ளது. நினச்சா ஆம்பளை பிள்ளைய கொடுப்பான், நினச்ச பொம்பளை பிள்ளைய கொடுப்பான், ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான், ஒன்றும் கொடுக்காமல் இருப்பான், அல்லது கொஞ்சம் காலம் கழிச்சும் கூட கொடுப்பான். என்ன செய்யணும்? குழந்தை இல்லை என்றால் படைத்தவனிடத்தில் கையேந்தணும். குர்ஆன் அப்படி தானே காட்டுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறாரே, இன்னி வஹனல் அலுமும் இன்னி வஸ்ஸால ராசு ஷைபா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. வாபுலி மில்லதுன்க வலியா, இறைவா உன்புறத்தில் இருந்து ஒரு வாரிசை நான் கேட்கிறேன். ரொம்ப அவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் தான் அவர் கையேந்தினார். அல்லாஹ் அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கவில்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு உடனே குழந்தையை கொடுத்தானா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல் கிபரி இஸ்மாயில், வயோதிகத்திலே வயது முதிர்ந்த காலத்திலே இஸ்மாயிலை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று இப்ராஹிம் நபி சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறானே. எங்கே போய் கேட்கணும்? எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்கள். மூசா நபிகிட்ட கேட்டாங்களா? அது மாதிரி ஒரு பெரிய மோசமான கோரிக்கை இல்லையா? ஏன் அல்லாஹ் ஒரு முனை மட்டும் வணங்கணும்னு வந்ததுக்கு பிறகு அது மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று கொண்டு வான்னு கேட்குற? இது எவ்வளவு மோசமான வாசகம்! அது மாதிரி அல்லவா இது இருக்கிறது. நபிகளாரினுடைய எதுக்கு ஒரு மரத்துக்கு பரக்கத்து இருக்கிறது என்று நம்பி அதில் போடுவதை எது இன்னொரு கடவுள்களை ஏற்படுத்துவதை போன்று நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் சர்வசாதாரணமாக போய் அந்த மரத்தில் இருக்கக்கூடியதை போய் பரக்கத்து நம்ம நினைக்கிறோமே, இது சிறுக்கு இல்லையா? இது இன்னொரு கடவுளை போன்று நினைப்பது இல்லையா? நபிகளாருடைய காலத்தில் இவைகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டது. நம்முடைய அமல்கள் அனைத்தையுமே அழிக்கக்கூடியது, மிகப்பெரிய இழப்புக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நபிகளாருடைய காலத்தில் பையத்துர் ரில்வான் ஒரு முக்கியமான ஒரு